வணக்கம் நண்பர்களே. எனது அம்மாவின் கட்டைப்பை என்ற கவிதையின் வழியில் இடம்பெற்ற ஒரு கவிதை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். பொதுவாக நமக்கு முகவரி அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நாடோடி கூட்டமாகத்தான் ஒரு காலத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தோம். அதன் பிறகு சொத்துடை சமுதாயமாக மாறும்போது அவரவருக்கு ஒரு இடத்துல நிலைத்து கொண்டு அங்கேயே ஒரு விவசாயம் பார்த்து கொண்டு கிடைத்ததை வேட்டையாடி சாப்பிட்டுக்கிட்டு ஒரு இருப்பிடத்திலே வாழ பழகினோம். ஏன்னா இப்போவும் பார்த்தோன்னா நமக்கு இந்த முகவரிக்கான தேடல்கள் தான் தொடர்ச்சியாக இருக்குது. நான் கூட வத்திராயிருப்பு தேசு கௌதமன் என்ற பெயரில் இருக்கிறேன். வத்திராயிருப்பு என்பது நான் பிறந்து வளர்ந்த ஊர். நான் இப்போது வசிக்கிறது சென்னை. அப்போ சென்னையிலையும் நான் ஒரு முகவரி தேடி தான் பல காலமாக அலைந்து கொண்டிருந்தேன். இந்த மாதிரியான எண்ணங்களை எல்லாம் வச்சு தான் இந்த கவிதையை நான் எழுதியிருக்கிறேன். கேட்டு பாருங்கள். முகவரி அற்றவர்களால் நிரம்பி இருக்கிறது நகரம். பழைய முகவரியை தொலைத்துவிட்டு புது முகவரியை தேடியபடி திரிந்து கொண்டிருக்கிறது ஒரு கூட்டம். இத்தனை நாள் வசித்தது உண்மையென உறுதிப்படுத்த இன்னொரு கூட்டம் அலைந்து கொண்டிருக்கிறது. எட்டாத விலையில் வாடகைக்காகவும் விற்பனைக்காகவும் நிறைய முகவரிகளும் முகவரிக்கான சான்றுகளும் காத்து கிடக்கின்றன. நெருக்கடியான சாலையில் கட்டில் மெத்தை பீரோக்களோடு முகவரி மாற்றும் வேன் ஒன்று கடந்து செல்கிறது. அதிலிருந்த தொட்டி செடியொன்றில் அன்று மலர்ந்த ரோஜா மலங்க மலங்க விழிக்கிறது, வழக்கமான தேனீக்களின்றி. ஒரு கஷ்டமான ஒரு சூழல்ல. நகரின் முக்கிய சந்திப்பொன்றில் தங்கள் முகவரியை உறுதி செய்திட பெருந்திரள் பேரணி நடந்து செல்கிறது. பள்ளி குழந்தைகள் முதல் கார்ப்பரேட் பணியாளர்கள் வரை வாக்கப்பட்ட பெருமையோடு முகவரிகளை கழுத்தில் கட்டியபடி திரிகிறார்கள். சிலர் கூச்சப்பட்டு இடுப்பில் கட்டியிருக்கிறார்கள். ஆதி காலம் முதல் புழங்கிய முகவரிகள் அழிக்கப்பட்டு வலுக்கட்டாயமாக நகருக்கப்பால் நெடுந்தொலைவில் இருக்கும் புதிய முகவரிக்கு துரத்தி அடிக்கப்பட்டவர்கள் புகார் அளித்து கொண்டிருக்கிறார்கள். அந்த அலுவலகத்திற்கு புதிதாய் வந்த முகவரியற்ற அதிகாரியிடம். இந்த முகவரியை தொலைக்க செய்து அவங்கள விரட்டி அடிக்கிறதுங்கிறது கொடுமையான ஒரு விஷயம் இல்லையா? ஒரு இடத்துலையே வாழ்ந்துக்கிட்டு இருக்கவங்கள நகர்மயமாக்கல், நகரை நவீனமயமாக்கல், அப்படி இல்லை அழகுபடுத்துது அப்படின்லாம் சொல்லிட்டு அதையும் இங்கே குறிப்பிட்டிருக்கேன். இந்த கவிதை பிடித்திருந்தால் மற்றவர்களோடு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.